வணக்கம் அன்பு நண்பர்களே. கடந்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா இந்த பேக் தட் வந்து நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். பேக் தட்டுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சும், கீழே மடித்து தைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சும், மேலே தையலுக்காக ஒரு 4 இன்ச்சு அல்லது 1/2 இன்ச்சு நீங்கள் வந்து தையலுக்கு எவ்வளோ விடுவீங்களோ அதை கணக்கு பண்ணிக்கங்க. நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து விட்டுருக்கேன், தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, மொத்தம் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15லேருந்து எடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆம்கோல்டுடைய இறக்கம் இந்த தையலுக்கு கீழே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.5 வச்சுருக்கேன். ஓகேங்களா? 5.5 வச்சுட்டு நேராக கோடு போட்டு விட்டோம். இந்த கோடு போட்டு இங்கேருந்து என்ன பண்ணுறோம்னா மார்பு சுற்றளவு வந்து எடுக்கிறோம். மார்பு சுற்றளவு இங்கேருந்து, அதாவது இந்த ஆம்கோல் கோடு போட்டிருக்கு இல்லைங்களா, இதுக்கு நேராக மார்பு சுற்றளவு வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஒரு 8.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 8.5 இன்ச்சுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்து, பீஸ் தைச்சதுக்கப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்து. இந்த கீழ்ப்பகுதியை பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து மடிச்சு விட்டுக்கணும். இந்த பகுதி பார்த்திங்கன்னா இப்படி மடிச்சுட்டு நம்ம தையல் போட்டுருவோம். ஓகேங்களா? இப்படி போட்டோம்னா ஃபினிஷிங் வந்து இப்படி தான் இருக்கும். பீஸ் வந்து மேலேயும் இந்த 4 இன்ச்சு 6 இன்ச்சை வந்து நம்ம தையல் போடுவோம். போட்டோம் அப்படின்னா ப்ளவுஸோட உயரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 13 இன்ச்சுனா 13 இன்ச் இருக்கும், மிஸ்ஸே ஆகாது. மேலேருந்து நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். 13 இன்ச் இருக்குங்களா? அதனால தான் நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் ரொம்ப பேசிக்கான முறையில். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா முன்தட்டு வந்து பார்த்துடலாம். ப்ளவுஸில் முன்பகுதி பாருங்கள், முன்பகுதி எடுத்து போட்டிங்கன்னா கழுத்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். நாம் இந்த மாதிரி கப்பெல்லாம் வைக்க போகிறதில்ல. இப்போ முன்கழுத்து வந்து எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லித்தரேன் பாருங்கள். முன்கழுத்தோடைய இந்த உயரம் வந்து எவ்வளோ தூரம்னா இங்கே இருக்கு பாருங்கள். இப்போ என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இதுக்கு நேராக முன் கழுத்தில் இங்கே மடித்து அடிச்சிருக்கு இல்லையா, இந்த மடித்து அடித்ததுக்கு நேராக என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பேப்பர் வச்சு காட்டு, இந்த கோடு தெரியுதுங்களா, கழுத்துடைய வளைவு எப்படி தெரியுது அழகாக. இந்த வளைவு வந்து இங்கே முடிகிற இடம் இது பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா வந்து வி இருக்கக்கூடிய பகுதி, இதை வந்து விட்டுருங்க. நேராக டேப்பை வந்து மேலேருந்து இப்படி வைங்க. இப்படி வச்சிங்கன்னா இந்த வளைவு வந்து எவ்வளோ தூரம் வருதுங்கிறது இப்படி பாருங்கள். டேப்பை வந்து இப்படி மடித்து பாருங்கள். இப்படி மடிச்சிங்கன்னா இப்போ நம்ம ஒரு 6 இன்ச்சு இருக்குதுன்னு வச்சுங்களேன், 6 இன்ச்சுக்கு நேராக இப்படி மடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், இங்கே மேலே வந்துடும். கீழே இப்படி வராமல் இப்படி மேலே வந்துடும். இப்படி கீழே வச்சிங்கன்னா கிராஸாக வரும். அப்போ அப்படி கீழே ஒரு 6.25 இப்படி வைங்களேன். இப்படி வச்சிங்கன்னா கழுத்துடைய நீளம் 6.2 அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். 6.25 அப்படிங்கிறத நீங்களே நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கழுத்துடைய முன்கழுத்துடைய உயரம் வந்து இவ்வளோ தான். நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து வேறு எந்த அளவுமே எடுக்க போகிறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா இது வந்து நம்ம பார்ட்டி ப்ளவுஸ் தைக்கிறோம். பார்ட்டி ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி கப்பெல்லாமே நம்ம எது வச்சு தைக்க போகிறதில்ல. பேக் செட்டு சேம் அதே போல் தான், கழுத்துடைய உயரத்தை மட்டும் நம்ம மாற்ற போகிறோம். சரிங்களா? பின் கழுத்து நம்ம ஒரு 5.5 போட்டிருந்தோம் இல்லையா, பேக் கழுத்து நம்ம வந்து எவ்வளோ கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகள் வந்து பின் கழுத்தில் வந்து குறைச்சிட்டே போகலாம். நம்ம பார்த்திங்கன்னா பின் கழுத்து ஒரு 5.5 தான் வச்சுருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு 6.5 இன்ச்சு வந்துருக்கு இல்லையா, இந்த 6.5 நம்ம வைக்காமல் என்ன பண்ணுறோம்னா, ஏன்னா இது நார்மல் ப்ளவுஸை பார்ட்டி ப்ளவுஸாக மாற்றுறதால இன்னும் அளவு வந்து இதே அளவு அப்படியே வைக்க போகிறோம். சரிங்களா? பேக் கழுத்து என்ன அளவு இருக்கோ அதே அளவை ஃப்ரண்ட் கழுத்துலேயே வைக்க போகிறோம். அதற்காக எப்படி வெட்டணும் அப்படிங்கிறத பாருங்கள். ரொம்ப எளிமையான முறை தான். என்ன பண்ணிக்கிறோம்னா ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கலாம். இந்த பேக் தட்டை எடுத்து அப்படியே வைக்கிறோம், எதுவுமே பண்ண வேண்டாம். இதுக்காக நீங்கள் மார்க்கர் மட்டும் எடுத்துகிட்டா போதும். பேக் தட்டும் ஃப்ரண்ட் தட்டும் ஒரே அளவு தான். பேக்கில் வச்ச அதே கழுத்தளவை ஃப்ரண்ட் தட்டுலேயும் வைக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி வைக்கிறதுக்கு முன்னாடி இங்கல்ல ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். சரிங்களா? இப்படி டேப்பில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணுங்கள். ஸ்கேல் இப்படி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு கோடை போட்டுருங்க. இந்த பேக் தட்டு அப்படியே எடுத்து மேலே வைங்க. இன்னும் கொஞ்சம் கீழே மார்க் பண்ணணும். பேக் தட்டோட நீளத்துக்கு பண்ணணும் இல்லையா, பண்ணியாச்சு. இப்படி செட் பண்ணிக்கங்க. தெரியுதுங்களா?
இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மார்க் பண்ணதுக்கு இங்கே தள்ளி உள்ள தள்ளி இப்படி வச்சுக்கிறோம். கரெக்டாக செட் பண்ணிவிட்டு மேலே ஹைட்டு இதெல்லாமே செட் பண்ணி வச்சுங்க. ஸ்கேலோ வெயிட் ஏதோ ஒரு வெயிட்டோ அல்லது குண்டூசி ஏதோ ஒன்று வந்து நீங்கள் பின் பண்ணிக்கங்க. சரிங்களா? அப்படி வச்சுக்கிட்டு பென்சில் இந்த டிசி மார்க் இருக்கு இல்லையா, மார்க் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வரைஞ்சிக்குங்க. இது வந்து கீழே அதே மாதிரி இந்தலையும் மார்க் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா கோடை ஒன்று நேராக போட்டு விட்ருங்க. ஏன்னா சேம் இதில் இருக்கிறது அப்படியே தைக்கிறதால நம்ம எந்த விதமான மாற்றமும் பண்ண போகிறதில்ல. கழுத்துடைய அளவும் பேக் தட்டோடைய கழுத்தளவும் ஃப்ரண்ட் தட்டோட கழுத்தளவும் ஒரே அளவு தான் நம்ம வைக்க போகிறோம். ஓகேங்களா? இதை எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம ஸ்கேல் வச்சு நீட்டாக நல்லா கோடு போட்டுக்கலாம். அவ்வளோதான். அதே மாதிரி கீழேயும் நம்ம பேக் தட்டை வச்சு அப்படியே கோடு போட்டதால் அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். எந்த ஆல்ட்ரேஷனும் இல்லை. கழுத்துடைய அளவும் சேம் அதே அளவு அப்படி இருக்கிறனால மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்னா நல்லா கவனமாக பாருங்கள். இந்த சைடில் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். மற்ற பேக் தட்டோடைய மொத்த அளவையும் அப்படியே வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ கத்திரி எடுத்துக்கலாம். இப்போ கீழே பாடத்துலேருந்து வெட்டிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆம்கோல் பகுதி வெட்டும்போது கத்திரி வந்து இப்படி வளையணும். நீங்கள் வந்து திருப்பி திருப்பி வெட்டக்கூடாது. பேப்பர் வந்து திருப்பி திருப்பி வெட்டினீங்கன்னா இந்த ஷேப் வந்து விழுகாது. அதே மாதிரி இந்த கழுத்து பகுதி வெட்டும்போது உங்களுக்கு மேலேருந்து வெட்ட வாட்டம் இருந்தால் மேலேருந்து வெட்டுங்க, கீழேருந்து வெட்டுறக்கு வாட்டம் இருந்தால் கீழேருந்து வெட்டிக்கங்க. சரிங்களா? பேக் தட்டுக்கும் ஃப்ரண்ட் தட்டுக்கும் சின்ன மாற்றம் தான். என்ன மாற்றம்னா இங்கே சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, இந்த 1/2 இன்ச்சு என்ன பண்ணுறோம்னா இப்படி, அதாவது இப்படி கிராஸாக மார்க் ஒன்று போடுங்க. ஒரு 1/4 இன்ச்சை வந்து குறைச்சி விட்றோம். இவ்வளோ தான். சும்மா ஒரு பாதி அளவுக்கு. இப்போ இந்த லென்த் இருக்குது இல்லையா, இந்த லென்த்தில் ஒரு பாதி அளவுக்கு கிராஸாக ஒரு 1/4 இன்ச்சை மட்டும் கம்மி பண்ணுறோம். ஃபுல்லாக அவ்வளோ கட் பண்ணல, நல்லா பார்த்துக்கு. சரிங்களா? இந்த லென்த் எவ்வளோ இருக்கோ இதில் ஒரு பாதி மட்டும் கம்மி பண்ணியிருக்கோம். கொஞ்சோண்டு லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் கட் பண்ணியாச்சு. இது வந்து முன்பகுதி. முன்பகுதி. இப்போது இதில் நம்ம டாட் வந்து மார்க் பண்ணணும். இது எப்படி மார்க் பண்ணுறதுனா, இப்படி ரெண்டாக மடிங்க. மடிச்சிங்கன்னா சென்ட்ரு கிடச்சிடும். ப்ளவுஸுக்கு சென்ட்ரு பகுதி கிடச்சிடும். இதுதான் சென்ட்ரு பகுதி. ஓகே, 4 இன்ச்சு பர்ஃபெக்டாக இருக்குது. சரிங்களா? இது எப்படி இந்த 4 இன்ச்சு வரும், இது எப்படி வைக்கணும்னு தெரியலினாலும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், சொல்லித்தரேன். இப்போது இடுப்பு பகுதி இருக்குது இல்லைங்களா, இடுப்பு பகுதியில் இந்த இடத்துல இங்கேருந்து இந்த டாட்டோட பாயிண்ட் இருக்குது பாருங்கள். இங்கேருந்து இவ்வளோ தூரம், இது வந்து எவ்வளோ சொட்டு இருக்குன்னு பாருங்களேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 இன்ச்சுக்கு இருக்கும். இங்கே 1/4 இன்ச்சு வந்து உள்ள தையலுக்கு போயிடும். சரிதா? ஒரு 4 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. அதே 4 இன்ச்சு நம்ம இங்கே வச்சுருக்கோம். கரெக்டாக இருக்குது. அதாவது இன்னும் கொஞ்சம் லைட்டாக இதை கம்மி பண்ணிக்கலாம். கீழே வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த டாட்டோட உயரம் பார்த்தீங்கன்னா
ஒரு 3-3.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. கீழேருந்து ஒரு 3.25 இன்ச்சுக்கு டாட் மட்டும் மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு நேராக ஒரு கோடு. அடுத்தது இங்கிருந்து ஒரு 1/4 இன்ச்சு, இங்கிருந்து ஒரு 1/4 இன்ச்சு. இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு, இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு. இது என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்கேலை திருப்பி வச்சு அவ்வளோதான். பார்ட்டி ப்ளவுஸ் பக்காவாக ஃப்ரண்ட் தட்டும் ரெடி. இதை நீங்களே கையோடு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பேக் தட்டு வெட்டியாச்சு, ஃப்ரண்ட் தட்டும் வெட்டியாச்சு. சரிங்களா? இது வந்து பேக் பீஸு, இது ஃப்ரண்ட் பீஸ். முன்பகுதின்னு எழுதியிருக்கேன். சரிங்களா? இந்த ரெண்டுக்கு எதாவது மாற்றம் இருக்கான்னு பாருங்கள். எதுவும் இருக்காது. இந்த சைடில் மட்டும் 1/4 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த பகுதி முடிஞ்சிச்சு. இதை எடுத்து அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இதை ரெண்டையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். போன பேட்சில் பார்த்தீங்கன்னா பேக் தட்டு மட்டும் வெட்டியிருப்பீங்க, ஃப்ரண்ட் தட்டு வந்து வெட்டியிருக்க மாட்டீங்க. இந்த முறை பேக்கும் ஃப்ரண்ட்டும் தனித்தனியாக வெட்டி பயிற்சி பண்ணுங்கள். இந்த வளைவுகள் வந்து சரியாக வரணும் அப்படிங்கிறக்காகத்தான் முதல்ல சொல்லித்தரது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்கோலுடைய பகுதியில் வரக்கூடிய பிரச்சனையை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறக்காகத்தான் இந்த வளைவையும், இங்கிருந்து வரக்கூடிய இந்த அளவுகளையும், மேலேருந்து எடுக்கக்கூடிய இந்த அளவுகளையும், இந்த மார்பு சுற்று அளவுகளையும் வந்து நம்ம எப்படியெல்லாம் மார்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அதனால் பொறுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். புரியல அப்படின்னாலும் இன்னொரு முறையும் பாருங்கள், கண்டிப்பாக வந்து புரியும். ரொம்ப எளிமையான முறையில் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அடுத்த வீடியோவில் கை வந்து எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு கை வெட்டுறது எப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்தது என்ன பண்ணுறீங்கன்னா, கை வெட்டி பழகினதுக்கப்புறம் பேக் தட்டு, ஃப்ரண்ட் தட்டு, கை மூணையும் ஒட்டுக்காக வெட்டி பாருங்கள். அதாவது ஒரே ப்ளவுஸை வச்சு வெட்டி பார்க்க வேண்டாம். அடுத்து வேறு ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா வேறு ப்ளவுஸ் எடுத்துக்கங்க, அந்த ப்ளவுஸை வச்சு வெட்டி பாருங்கள். வெட்டி பார்த்துட்டு கையும் வெட்டினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தைக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் அந்த ப்ளவுஸை வந்து தைச்சி போட்டு பார்க்கலாம். என்னப்பா பேக் தட்டுக்கு ஃப்ரண்ட் தட்டுக்கு டிஃப்ரெண்ட் வருமே இந்த இடத்துல, ஆம்கோல் பகுதியில் இங்கே ஏதோ வளைச்சி வெட்டுவாங்களே அப்படின்னா, பார்ட்டி ப்ளவுஸுக்கு அது வேண்டியதில்லை. அதனால் நீங்கள் பார்ட்டி ப்ளவுஸ்க்கு வந்து முன்னாடி கவ்வெல்லாம் எடுக்கணுங்கிறதெல்லாம் வேண்டியதில்லை. இங்கெல்லாம் எங்கேயும் டாட்டெல்லாம் வரப்போகிறதில்ல, அதனால் அது வேண்டியதில்லை. அதனால் அதை பற்றி எதையுமே கேர் பண்ண வேண்டாம். நான் உங்களுக்கு படிப்படியாக சொல்லித்தரதை அப்படியே கீப்பப் பண்ணுங்கள். தொடர்ந்து பயிற்சி எடுங்க. கண்டிப்பாக சூப்பராக வந்து வெட்டி அழகாக நீங்கள் தைக்கலாம். பேக் தட்டு, ஃப்ரண்ட் தட்டை வந்து வெட்டியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததை மறக்காமல் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். பாய். தேங்க்யூ.